ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான். பொதுவா 2D ஆப்பரேஷன்ல பாக்கெட் போடுறோம் இல்லைங்களா? அதோட பிளஞ்ச் பொசிஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணதில்ல. ஏன்னா கான்டோர் அப்படின்னும்போது நம்ம லீட் இன், லீட் அவுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ பாக்கெட் அப்படின்னும்போது ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, அத ஆஸ் யூசுவல் விட்டுருவோம். ஸோ நான் இப்போ இத எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதில ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் இருக்கும். ஸோ அத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணேன். அதே மாரி நெறைய பேரு என்கிட்ட இந்த வீடியோஸ்க்கு ரஃபிங் சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் ஃபுல்லாமே எங்க கஸ்டமர்ஸ்க்கு நாங்க டீச் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே, அவங்களுக்கு வர்ற சின்ன சின்ன டவுட்ஸ தான் அதில போஸ்ட் பண்றேன். இது வந்து ஃபுல் என்டயர் கிளாஸஸ் கிடையாது. அதாவது ஒரு ஸ்டார்ட்டும் இல்லாம, பேசிக்ஸும் இல்லாம நான் இன்டர்மீடியேட்டா போடுறது, எக்ஸ்பீரியன்ஸா ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்றீங்கன்னா, ஒரு நல்ல பேஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத பார்த்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ, அதனால இது வந்து ஒரு ஹெல்பிங் பர்ப்பஸ்க்காக போடுறேன். நான் ஃபுல் அகாடமிக்லா ஃபுல்லா டீச் பண்ண முடியாது. ஸோ, என்னால முடிஞ்ச ஹிண்ட் அதாவது எங்க கஸ்டமர்ஸ்க்கு வர்ற கொஞ்சம் டெக்னிக்கலா ரொம்ப டெக்னிக்கலா வர டவுட்ஸ் மட்டும் நான் எடுத்து சால்வ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இது அவங்களோட குரோத்துக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி இத உங்களுக்கு ஷேர் பண்ணா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்னு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அதனால நான் போடுற யூஸ்ஃபுல் டிப்பா எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இத பார்க்க ஆரம்பிங்க. நல்லாருக்கும். இப்போ வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஸோ, நம்ம வந்து பாக்கெட்டிங் எடுக்கிறோம். ஸோ, பாக்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கர்வ் எடுத்துக்கலாமா? இல்லன்னா நம்ம சாலிட் செயின்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ, நான் இந்த சாலிட் செயின் இப்படி ட்ராக் பண்றதுக்கு பதிலா, நான் வந்து கர்வ் எடுத்துட்டே என்ன பண்ணிக்கிறேன். எனக்கு பொதுவா கர்வ்ஸ்லயே வொர்க் பண்றது தான் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னால ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால. ஸோ, கர்வ் அனாலிசிஸ் ஓகே குடுத்தாச்சு. அதே மாதிரி நான் ஒரு ரெஸ்பெக்டிவ் ஒரு பாயிண்ட் வச்சுக்கேன். அதாவது எனக்கு இங்க தான் ஒரு ஃப்ரீ நான் ஒண்ணு போடுறேன். ஸோ, அங்க தான் இறக்கப் போறேன். ஸோ, இங்க ஒரு சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 8 mm. நான் ஒரு 8 mm கட்டர் வச்சு தான் இத ரன் பண்ண போறேன். அதனால ரைட் கிளிக் மில் டூல் பாத், பாக்கெட். நான் வந்து வயர் ஃப்ரேம் மோட் மாத்துறேன். செயின் செலக்ட் பண்றேன். கூடவே பாயிண்ட் அப்படின்னு குடுத்து, இந்த பாயிண்ட்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2மே ஒரு செயின், ஒரு பாயிண்ட் வருது. உங்களுக்கு செயின் ஜியோமெட்ரில போய் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். செயின் 1, செயின் பாயிண்ட் 2. ரைட் கிளிக் கிரியேட் நியூ டூல். நான் இந்த இடத்துல இப்போ ஒரு 6 mm மில் இறக்குறேன்னு வச்சுக்கோங்க. 8 mm ட்ரில் அங்க போட்டிருக்கேன்னா, நம்ம வந்து அங்க இறக்குவோம். ஒரு 0.2 வால் ஸ்டாக். ஃப்ளோர் ஸ்டாக் வேண்டாம். ஏன்னா இது த்ரூ ஓப்பன். ரஃபிங்ல வந்து அவுட்டர் டூ இன்னர், இன்சைட் டூ அவுட் சைடு எடுத்துக்கலாம். ஸ்டெப் ஓவர் வந்து சின்ன கட்டர்ன்றனால ஒரு 65% அது மாரி குடுத்துக்கோங்க. பெரிய கட்டரா இருந்தா தாராளமா 75 to 80% நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெப்த் ஆஃப் கட் குடுக்குறேன். டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்குவோம், டெப்த் ஆஃப் கட்ஸ் அசைன் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம அந்த புது வெர்ஷன்ல பார்க்குற மாதிரி இந்த லிங்க் இன் பாராமீட்டர்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே ஹைலைட்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும் பார்க்கறக்கு. ஸோ டெப்த் வந்து நான் வந்து அரை மார்க் கிளிக் பண்ணிட்டு இங்க மைனஸ் 2.4 ஓப்பன் ஆகட்டும். ரஃபிங்ல டெப்த் ஆஃப் கட் 0.4 ஓகே. கீப் டூல் டவுன் வேணும்னா நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணலாம். ஓகே குடுத்துட்டேன் அப்படின்னா, பேக் பிளாட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இறங்குது. இந்த இடத்துல இறங்கி உங்களுக்கு ரேம்பிங் ஆயி உங்களுக்கு என்ன பண்ணிக்குது, இப்படி எடுத்துக்குது. ஸோ, இப்போ இதோடைய டைரக்ஷன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்றீங்க. இது கவுண்டர் கிளாக் வைஸா எடுக்குது. எனக்கு கிளாக் வைஸா எடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா, நம்ம மாத்திக்கலாம். ஸோ, மாத்துறதுக்கு பாராமீட்டர் கன்வென்ஷனல் அப்படின்னு போட்டுடுறேன். கன்வென்ஷனல் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸா எடுத்துக்கும். ஸோ, இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து 2D பிளஞ்சிங் பார்க்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத நம்ம வந்து ஃப்ரீ ட்ரில் ஒரு இடத்துல போட்டுட்டு, அந்த ஃப்ரீ ட்ரில் இடத்துல நம்ம கட்டர வந்து இறக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த யூஸ்ஃபுல்லான டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ, இன்னொரு வீடியோ செஷன்ல இன்னொரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்போட நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ, தேங்க் யூ ஸோ மச்.